திமுக மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு தினம் ஒரு கொலை. இப்போ முந்தாக கூட நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகி மதுரையில் கொலை, அதுக்கு முன்பு பாட்டாளிமல் கட்சியினுடைய நிர்வாகி வெட்டுப்பட்டு, அதுக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், அதுக்கு முன்பு அதிமுக, அதுக்கு முன்பு காங்கிரஸ். ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதனால சட்டம் ஒழுங்கு முதலமைச்சர் கையில் இருக்கிறது. அப்ப இவ்வளோ கொலை நடந்து மக்கள் எல்லாம் அச்சத்தில் பயத்தில் வாழ்ந்துட்டு, அது ஒரு பக்கம். அடுத்து கள்ளச்சாராயம் ஆறா பெருகிட்டு இருக்கு. கள்ளக்குறிச்சியில் என்ன சம்பவத்துக்கு பிறகு விழுப்புரம் மாவட்டத்தில் 11 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப என்ன முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறாரு? இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அது அறுப்போம், வேரோடு அறுப்போம் வசனம் பேசினார். கள்ளக்குறிச்சிக்கு அப்புறம் முதல்ல விழுப்புரத்தில் நடந்த சம்பவத்தில், மரக்காண்டில் நடந்த சம்பவத்தில் பேசினார், ஒன்றும் நடக்கல. அடுத்தது கள்ளக்குறிச்சி, இப்ப மறுபடியும் விழுப்புரம். அதனால கேள்வியில் என்ன இருக்கா? வேற ஏதாவது இது அதான் அப்படி மாத்தியும் ஒண்ணுமே நடக்கலையே. ஒரு இப்போ ஒருத்தர் என்கவுண்டர்ல போட்டிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது பண்ண 11 பேர்ல ஒருத்தர் என்கவுண்டர்ல, அதுவும் அவர் சரண்டர் ஆனது பிறகு. சரண்டர் ஆனவர் ஏன் தப்பிச்சு ஓடணும்? அதுவும் காலையில் 5:30 மணிக்கு உங்களுக்கு என்ன வேலை? கை விலங்குலாம் இல்லை, ஏதோ கூட்டிட்டு போயிருக்கீங்க. அதே ஒருத்தரை மட்டும் நீங்க கூட்டிட்டு போயிருக்கீங்க, என்ன காரணம்? அதனால தான் கேட்குறேன், சிபிஐ விசாரணை வேண்டும். சிபிஐ விசாரணை வந்தாதான் முழு உண்மை வெளியில் வரும். ஏன் என்கவுண்டர் போட்டாங்க, இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கிறா, இல்லை என்கவுண்டர் செய்யப்பட்டவன் ஏதாவது சொல்லியிருக்கிறானா, இதெல்லாம் வெளியில் வரணும். அப்போதான் செய்தி வெளியில் வரணும். யார் பேசிட்டு இருக்கா? அப்படிலாம் எனக்கு அந்த மாதிரி பேச்சுலாம் வரலையே. இப்போ ஆன்லைன் அப்படின்னு ஒரு செய்தி நேற்று வந்தது, ஒரு நாளிதழில் செய்திகள் வந்தது. ஆன்லைனில் ஸ்விக்கி ஜொமேட்டோ மூலமாக பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, அப்புறம் தமிழ்நாடு பேரும் அதில் அடிபட்டுச்சு. அதில் இது உறுதியா இது செய்யக்கூடாது. இது மக்களுக்கு செய்யற எவ்வளோ துரோகம் பண்ணிட்டாங்க. ஆனா துரோகத்தின் மேல உச்சமான ஒரு துரோகமா இருக்கும். இன்னொன்னு, ஆன்லைன்ல யார் வேணா ஆர்டர் பண்ணலாம். 18 வயசு கீழே இருக்கிறவங்க, மைனர் யார் வேணா ஆர்டர் பண்ணலாம். அங்க போய் அவங்க கிட்ட போய் ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்க முடியாது. அதனால இதெல்லாம் பிராக்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. நிச்சயமா அது தவிர்க்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு நினைப்பு கூட தமிழக அரசுக்கு வரக்கூடாது. ஏற்கனவே டெட்ரா பேக்கில் நாங்கள் கொடுப்போம், அப்புறம் நாங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலில் 90 மில்லி கொடுப்போம். இப்படியெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிற தமிழக அரசு, இந்த முயற்சியை நீங்கள் கல்வியில் கொண்டு வாங்க, சுகாதாரத்தில் கொண்டு வாங்க, நீர் மேலாண்மையில் கொண்டு வாங்க, தடுப்பணையில் கட்டுங்க, விவசாயத்தில் பெருக்குங்க, விவசாயத்தில் கொண்டு வாங்க இந்த முயற்சியை. அதை விட்டுட்டு சாராயத்தை திருப்பி 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 முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நிச்சயமா பார்க்கணும். ஏன்னா பார்த்துட்டு அந்த அம்மா போய் சிபிஐ விசாரணை கேட்கணும். இன்ஃபேக்ட் இவங்கெல்லாம் பார்த்துட்டு கோர்ட்டுக்கும் போகணும், நீதிமன்றத்துக்கு போனால் நிச்சயமா நியாயம் கிடைக்கும். ஏன்னா இவங்க யாருக்கும் இப்போ தமிழ்நாடு அரசு அந்த சிபிஐ விசாரணை நடத்தலாமா கூடாதா, அனுமதிக்கலாமா வேண்டாமான்னு அந்த அதிகாரம் தமிழக அரசுக்கு இருக்கு. அதனால இதுல கவர்னர் கூட ஒன்றும் தலையிட முடியாது, நீதிமன்றம் மட்டும்தான் தலையிட முடியும். நீதிமன்றம் சொன்னா நிச்சயமா ஒரு நல்ல ஒரு, ஏன்னா இதுல காவல்துறை அதிகாரிகளா, அரசியல்வாதிகளா, ஏன் இது என்கவுண்டர் நடந்தது, இது ஏன் எல்லாமே யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க, எல்லாமே சிபிஐ என்கொயரி நடந்தாதான் இந்த விசாரணை உண்மை வெளியில வரும்.